நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்குடியின் முதல் வானொலி, நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி. நேயர்கள் அனைவருக்கும் கொண்டாட்டமான வணக்கங்கள். இன்று நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலியில் சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சியை திரு ராம்சுந்தர் அவர்கள் நம் அழகப்ப பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடையே பகிர வருகிறார். வணக்கம் சார், உங்களை பற்றியும் உங்கள் துறையை பற்றியும் நம்ம சமுதாய வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பேர் ராம்சுந்தர். ஹிபிசெக் டெக்னாலஜிஸ் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்சி சர்வீசஸ் அண்ட் ட்ரைனிங் அந்த கம்பெனியில் டைரக்டராகவும், அழகப்பா பல்கலைக்கழக ஹிபிசெக் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தோட தலைவராகவும் நான் இருக்கேன். சைபர் செக்யூரிட்டி அதாவது தகவல் தொழில்நுட்பத்துறையில் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்த அளவுக்கு பாதுகாப்பு தன்மை இருக்குது இல்லைங்கிறத பற்றி இன்னைக்கு நான் பேச போகிறேன். சரிங்க சார், சைபர் செக்யூரிட்டினா என்ன? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஏன் சைபர் செக்யூரிட்டியை பயன்படுத்தணும் சார்? சைபர் செக்யூரிட்டி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னா என்னங்கிறத நான் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ உள்ள காலகட்டத்தில், இப்போ உள்ள நவீன காலகட்டத்தில் எல்லார்ட்டையுமே ஆண்ட்ராய்டு ஃபோன், அதாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் லேப்டாப், கணினி எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாருமே ஒரு இன்டர்நெட், அதாவது ஒரு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். அந்த இன்டர்நெட் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெரியாமையே நிறையா விஷயங்கள், தப்பான விஷயங்களும் இருக்குது, சரியான விஷயங்களும் இருக்குது. அப்படி சரியான விஷயங்களையும் காட்டிலும் தப்பான விஷயங்கள் அதிகமாக இப்போ உள்ள காலகட்டத்தில் பகிர்ந்துட்டுருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன். இப்போ சின்ன எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற நகைகள், பணங்கள் எல்லாத்தையுமே லாக்கர் அப்படின்னு வச்சுருப்போம். அந்த லாக்கர் அப்படிங்கிற இடத்துல யாரையுமே உள்ளே விட மாட்டோம். ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது அனுமதி பெற்ற பர்சன், நம்ம ஒரு ஆட்களை மட்டும்தான் நம்ம உள்ளே விடுவோம். அதுவும் நம்ம தெரிந்த ஆட்களை மட்டும்தான் நம்ம உள்ளே விடுவோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போது இதே ஆண்ட்ராய்டு ஃபோன், கணினி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுற இடத்துல நம்மளோட தகவல்கள்ங்கிறது ஒன்றும் கிடையாது. உங்களோட பெயர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர், பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பேங்கிங் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இன்டர்நெட் அப்படிங்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பகிர்ந்துட்டுருக்காங்க. அதை தடுக்கிறதுனா எந்த மாதிரி தடுக்கிறது? இந்த இடத்துல தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹேக்கிங் அப்படிங்கிறதும் ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாமையே உங்களோட தகவல்களை திருடப்படுது. அந்த திருடப்படாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விழிப்புணர்வை மக்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்றைய நவீன உலகத்தில் சைபர் செக்யூரிட்டியோட முக்கியத்துவம் என்ன சார்? அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த துறைகளில் சைபர் செக்யூரிட்டியை பயன்படுத்துகிறாங்க? இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே முந்தின காலத்தை விட இந்த காலத்தில் எல்லாருமே ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல முக்கியமாக தகவல் தொழில்நுட்பத்துறை, அதுக்கப்புறம் பல்கலைக்கழகம், கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், அதுக்கப்புறம் முக்கியமாக அரசு சார்ந்த துறைகள், அதே மாதிரி ப்ரைவேட் செக்டர்ஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் உங்களோட தகவல்கள், அதாவது சாதாரண மனிதர்களோட தகவல்கள். இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, இப்போ இ சேவை மையம் போகிறீங்க. இ சேவை மையமில் என்ன பண்ணுவீங்க? உங்களோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட கொடுப்பீங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தாலுமே ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும். இப்போ அதே இது ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க, ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் ஆதார் கார்டு வேணும், பேன் கார்டு வேணும், உங்களோட ஃபோட்டோ வேணும், அண்ட் உங்களோட மொபைல் நம்பர் வேணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட தகவல்கள் ஒரு இடத்துலையும் நீங்கள் கொடுக்குறப்போ, முக்கியமாக மனிதர்களை தாண்டிலும், அதாவது அந்த துறைகள் சார்ந்த இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன தேவை அப்படின்னா, இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது தேவை. ஏன் இந்த சைபர் செக்யூரிட்டி தேவை? திருப்பியும் அந்த இடத்துல இப்போது இந்த கேள்விக்குள்ள முக்கியமான விடை என்ன அப்படின்னா, இப்போ நம்மளை நம்பி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் இது முக்கியமான விஷயமே. அதே மாதிரி உங்களோட இப்போது ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா, அந்த பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் போடுறீங்க, அதில் நீங்கள் கொடுத்துருக்கிற ஆதார் நம்பர், பேன் கார்டு நம்பர் எல்லாம் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல முக்கியத்துவம். அதனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் எந்தெந்த துறைக்கு தேவை அப்படிங்கிறது கிடையாது. அதாவது இன்டர்நெட் அப்படிங்கிறது கனெக்டாக இருக்கிற துறை எல்லாத்துலேயுமே இந்த சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. ஆன்லைன் மோசடி பற்றி நம்ம சமுதாய வானொலி நேயர்களுக்கு கொஞ்சம் விரிவாக எடுத்து சொல்லுங்கள் சார். இப்போ இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது இப்போ உள்ள காலகட்டம், அதாவது சமீப காலமாக ஒரு 3லேருந்து ஒரு 5 வருஷமாக சமீப காலமாக ரொம்ப ரொம்ப பரவி வருது. ஏன் அப்படின்னா, முகப்புத்தகமோட யூசர்ஸ், அதாவது அந்த அக்கௌண்ட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க,
அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டம்ல இந்த கொரோனா அப்படிங்கிற அந்த ஒரு காரணம். 2வது இதற்கு முன்னாடி அது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காம நிறையா பேர் வந்துட்டு ரொம்ப வந்து திண்டாடினாங்க. அப்படிங்கிறப்போ இந்த பண மோசடி பண்ணுறதுக்காக ஒரு சில கும்பல்கள் இல்லை ஒரு சில பர்சன்ஸ்க்கு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களை வந்து ஏமாத்துறாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புலேருந்து நான் போகிறேன், அதாவது ஜாப் ஸ்கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இளைஞர்களை வந்து குறி வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அவங்க மெசேஜ் அவங்க ஃபோன் நம்பர் வந்து ஒரு இடத்துலேருந்து வாங்கி அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் பசங்களுக்கு வேலைங்கிறது ரொம்ப ரொம்ப குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று, அதுக்கப்புறம் சமுதாய சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குங்கிறப்போ அந்த வேலைங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால அந்த லிங்க், அதாவது உங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜில் அனுப்பக்கூடிய வந்து ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட், அதாவது ஒரு வெப்சைட்டுக்கு போகுது. அந்த வெப்சைட்டில் வந்துட்டு அவங்களோட தகவல்களை கொடுக்குறாங்க. எந்த மாதிரி தகவல்கள், அவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்களோட மெயில் ஐடி என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு ஒரு இன்டர்வியூ மாதிரி ஷெட்யூல் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு இந்த நாளில் வந்து இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ ஷெட்யூல் பண்ணி இந்த இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிட்டீங்க, இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா இவ்வளோ பணம் கட்டினா உங்களுக்கு வேலை கிடச்சிரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை வந்து கொடுக்குறாங்க. அப்படி நம்பிக்கையை கொடுக்கும்போது பசங்கள், இப்போ உள்ள காலகட்டத்தில் இளைஞர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த பர்சன்ஸை நம்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து பே பண்ணிவிட்டு காத்திருக்கிறாங்க. எதுக்கு? சரி அவங்க வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிறத காத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது அந்த மாதிரி ஒரு கம்பெனி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணணும்? இப்போ உள்ள இளைஞர்கள் அந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புன்னு வந்துச்சுன்னா முதல்ல அந்த கம்பெனி எங்கே இருக்குது, அந்த கம்பெனியோட ஓனர் யார், அந்த கம்பெனியோட ஓனர் டீட்டெயில்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குதா, அதே மாதிரி கூகுளில் கிடைக்குதான்னு பார்க்கணும். அந்த கம்பெனியை பற்றி 4 பேர்கிட்ட விசாரித்து பார்க்கணும். இது ஒன்று. இதே 2வது வந்து பார்த்திங்கன்னா, ஆன்லைன் மோசடியில் இப்போ உள்ள அந்த இப்போ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பர்சன்லேருந்து இன்னொரு பர்சனுக்கு, எக்ஸாம்பிளுக்கு ஃபோன்பே, கூகுள் பே அந்த மாதிரிலாம் அனுப்புகிறாங்க. ஃபோன்பே, கூகுள் பே தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதில் எந்த ஒரு பயமும் கிடையாது, அதில் எந்த ஒரு ஏமாத்து வேலையும் கிடையாது. ஆனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணக்கூடிய, அதாவது தரவிறக்கம் பண்ணக்கூடிய ஆப் அப்படிங்கிறது அப்ளிகேஷன் கூகுள், அதாவது உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ளே ஸ்டோரில் மட்டும்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணுமே தவிர மற்றபடி கூகுள்லேருந்து நீங்கள் எதையுமே டவுன்லோட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷனில் தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேக்காக உண்மையாக இருக்கும் ஆனால் பொய்யான வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஃபேஸ்புக் அப்படின்னு நேம் இருக்கும், ஆனால் ஃபேஸ்புக் மாதிரியே ஃபேக்காக வந்து ஒரு அப்ளிகேஷன் ரெடி பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபேக்கான ஒரு அப்ளிகேஷனில் போய் நம்மளோட தகவல்களை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட தகவல்கள் ஃபேஸ்புக்கு போகாது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹேக்கர் இல்லை அட்டாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க, உங்களை ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கும்பல் இருப்பாங்க. அந்த கும்பலுக்கு உங்களோட தகவல்கள் போய் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை உங்களோட தகவல்களை ஈஸியாக வந்து திருடப்படுது. ஆன்லைன் ஷாப்பிங்கிறது எடுத்துக்காட்டுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஒரு சில கம்பெனிஸ் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டில் இ-காமர்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் சைட் வந்து நீங்கள் அந்த சைட்டில் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அது உங்களுக்கு ஒரு பொய்யாவோ இல்லை வந்து ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் பரிவர்த்தனை பண்ணாதீங்க. தட் மீன்ஸ் உங்களோட டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸோ கொடுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணாதீங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணி நீங்கள் வந்து தைரியமாக பே பண்ணலாம் சார், உங்களுக்கு இருக்கும் சார், கேஷ் ஆன் டெலிவரி இல்லைனாலும் ஆன்லைன் பேமெண்ட்டே பண்ணலாம் சார், நீங்கள் நம்பலாம், எங்கள் வெப்சைட்டை நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கேஷ் ஆன் டெலிவரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா தயவு கூர்ந்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா இப்போ எல்லாருமே வந்து எப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அந்த ஆர்டர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக 100% உங்களுக்கு அந்த ஆர்டர் வரவும் வராது, நீங்கள் ஆர்டர் பண்ண பொருட்கள் வரவே வராது. ஸோ அதனால் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதா இருந்தால் கேஷ் ஆன் டெலிவரி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஷாப்பிங் சைட்டில் தாராளமாக வந்துட்டு நீங்கள்
ஆர்டர் பண்ணுங்கள். என்னென்ன தேவையோ எல்லாமே நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள். அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் உங்களுக்கு டெலிவரி ஆகிறப்போ நீங்கள் டெலிவரி ஆகும்போது நீங்கள் கேஷ் கொடுத்துக்கலாம். அப்படி டெலிவரி ஆகலை அப்படின்னா அது வந்து ஃபேக்கான வெப்சைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு அதிகமாக ஆன்லைன் பண பரிவர்த்தனைகள் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். அதில் முக்கியமாக ஃபோன்பே ஆப் ஆகட்டும், கூகுள் பே ஆப் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம பணத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது நமக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம் தானா, இல்லை இதன் மூலமாக நமக்கு விளைவுகள் ஏதும் ஏற்படுமா சார்? ஃபோன்பே, கூகுள் பேயில் பணவர்த்தனைகள் வந்து கேஷாக கொடுக்காம நம்ம ஆன்லைனில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஆன்லைனில் வந்துட்டு நம்ம வந்து அந்த இடத்துல ஒரு QR கோட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நான் ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு அந்த QR கோடு வந்து அந்த கடையோடதா அப்படிங்கிறத முதல்ல அந்த கடைக்காரர்கிட்டையோ இல்லை அந்த கடையோட ஓனர்கிட்டையோ வந்து முதல்ல கேளுங்க. ரெண்டாவது விஷயம், உங்களோட ஆப்பில் வந்துட்டு ஒரு QR கோடை காமிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட OTP வந்து எந்த கடைக்காரரும் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் பணம் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு OTP வருது. இந்த OTPயை வந்து அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லணுங்கிறது அவசியம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கிடையாது. மூணாவது விஷயம், நீங்கள் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு நேம் வரும். அந்த நேம் வந்துட்டு அந்த கடைக்காரரோடதா அப்படிங்கிறத செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கேஷும் செக்யூராக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய கேஷும் அந்த சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு வந்து செக்யூராக வந்து போகும். சைபர் செக்யூரிட்டி பற்றிய விழிப்புணர்வை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சார்? சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறது இதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமாக வந்து யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்ன காலகட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வீட்டில் ஒரு ஆள் படித்தவங்க ஒரு ஆள் இருந்தாங்கன்னா வீடு வந்து நல்லா இருக்கும். வீட்டில் நல்லது கெட்டது என்னென்ன கணக்கு வழக்குகள் பார்க்குறதுக்கு, யாரும் ஏமாத்தாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி சொன்னாங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் இதை பற்றி எத்தனை பேர் வீட்டில் உள்ள ஆள் தெரிஞ்சுக்கிட்டாங்க மட்டும்தான் நம்மளோட கணக்கு வழக்குங்கள், அதாவது நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, நம்மளோட தகவல்கள் நான் சொன்ன மாதிரி நேம், ஃபோன் நம்பர் அந்த மாதிரி இருக்கிறது எந்த அளவுக்கு வந்து செக்யூர், அதாவது பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் மக்களாகிய நாம் எல்லாருமே வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளை வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க, இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பாட்டிமா உங்களுக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டோ இல்லை வந்து ஒரு ஆஃபர் கிடச்சிருக்கு, உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், உங்களுக்கு ஒரு செக்யூர் கோடு, அதாவது பாதுகாப்பு கோடுன்னு சொல்லிட்டு ஒரு 6 டிஜிட் கோடு கொடுத்துருப்பாங்க, அதை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டாங்க அப்படின்னா யாரும் சொல்ல வேணாம். இப்போ உள்ள காலகட்டத்தில் யாருமே வந்து ஃப்ரீயாக எதையும் கொடுக்கறது கிடையாது. அப்படி உங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் உங்கள்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது, நான் எடுத்து பேசுகிறேன். அவங்க வந்து எனக்கு ஒரு பேங்க்லேருந்தோ இல்லை ஒரு ஆசிரமத்துலேருந்தோ இல்லை ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்தோ கால் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு என்னோட நம்பருக்கு பதிலாக நான் உங்களோட நம்பர் நான் கொடுத்துட்டேன், உங்களோட நம்பர் கொடுத்ததுனால இப்போ நான் இங்கே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால, பதிவு பண்ணியிருக்கிறதுனால ஒரு OTP, அதாவது ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த நம்பரை எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நான் என்னோடய நம்பரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிப்பேன், இந்த பதிவு பண்ண இடத்துல என் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா தயவு கூர்ந்து யாரும் நம்ப வேண்டாம். அப்படியே அது உண்மையான நபராக இருந்தாலும் நேரில் வர சொல்லுங்கள். இல்லை அந்த சம்மந்தக்கூடிய பர்சன் யார், அந்த ஆட்கள் யாருங்கிறத விசாரிங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அப்படி உங்களோட OTPயை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட இது என்ன ஆகும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து திருடப்படலாம், உங்களோட ஃபோனில் இருக்கிற தகவல்கள் வந்து திருடப்படலாம், உங்களோட டிரான்சாக்ஷன், ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து திருடப்படக்கூடியதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சைபர் கிரைம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்க. சைபர் செக்யூரிட்டி பற்றி இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள் நமக்கு விரிவாக எடுத்து சொன்னீங்க சார். இப்போது சைபர் கிரைம்னா என்னென்ன குற்றங்கள் சைபர் கிரைம் குற்றங்களில் அடங்கும்? சைபர் கிரைமுங்கிறது நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறையா நாடகங்கள் இல்லை வந்துட்டு நிறையா பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சைபர் கிரைமுங்கிறது ஒரு துறை, அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சைபர் கிரைம் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேசஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது எல்லாமே ஆன்லைனில் நடக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன். மொதல் விஷயம், இந்த ஆன்லைன் மோசடி, அதே மாதிரி வேலைவாய்ப்பு துறை வச்சு வந்து மோசடி பண்ணுற கும்பல், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆன்லைன்லேயே
ஒரு பர்சனோட ஃபோட்டோவை வச்சு அந்த பர்சனை வந்து தப்பான ஒரு இமேஜ் இல்லை தப்பான ஒரு விஷயங்கள் க்ரியேட் பண்ணி அதை சர்க்குலேட் பண்ணால் கூட நம்ம இந்த சைபர் கிரைமில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். 4வது, உங்களோட ஃபோனில் வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, இல்லை உங்களோட தகவல்கள் வந்து திருடிருச்சு, இல்லை உங்களோட தகவல் வந்து திருடப்பட்டுருச்சு அப்படின்னா இந்த சைபர் கிரைமில் வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் இந்த சென்ஸ் இந்த மாதிரி எனக்கு வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதும் கொடுக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் கல்லூரியில் படிக்கக்கூடிய பசங்கள் முக்கியமாக இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படிங்கிறதுல நிறையா விஷயத்தில் வந்து அடிக்ட் ஆகிருக்காங்க. ஏன் அப்படின்னா அதில் வந்து ஒரு பொழுதுபோக்குக்கான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்போ தப்பாகிறதுக்குரிய அதிக சான்சஸும் இருக்குது, நல்லபடியாக வரத்துக்கும் அதிக சான்சஸும் இருக்குது. தப்பான வழிகள் போகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இப்போது ஒரு ஆபாசமான விஷயங்களை வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. அந்த ஆபாசமான விஷயங்களை மற்ற நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கிறாங்க. அப்படி பகிர்ந்துக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடியது அவங்க நண்பர்களாகவும் இருக்கலாம், அவங்க சகோதரிகளாகவும் இருக்கலாம், இல்லை அவங்க அம்மாவாக கூட இருக்கலாம், அவங்க தங்கையாக கூட இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ அந்த ஒரு விஷயத்தை மற்ற நண்பர்களுக்கோ மற்ற சமுதாயத்தில் யாருக்குமே அந்த விஷயம் யார் என்னங்கிறது விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் பகிர்ந்துக்கக்கூடாது. அப்படி பகிர்ந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த சைபர் கிரைமில் அந்த பகிர்ந்துக்கிட்ட பர்சனையுமே அந்த ஆட்களையுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்க மேலே கேஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ஜெயிலோ இல்லை ஃபைனோ வந்து நடக்கிறதுக்குரிய சான்சஸும் இருக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ நம்ம காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நம்மளுக்கு பகிர்ந்துக்கூடிய விஷயங்கள் வந்து சரியோ தப்போ அப்படிங்கிறத முதல்ல ஆராய்ந்ததுக்கப்புறம் இது சரி அப்படின்னா நீங்கள் பகிர்ந்துக்கலாம், தப்பு அப்படின்னா அதை பகிர்ந்துக்காமல் அதை சம்மந்தப்பட்டக்கூடிய ஆட்கள்கிட்ட வந்து இந்த விஷயம் வந்து இந்த மாதிரி இருக்குது, இது என்னங்கிறத ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறத நல்ல ஒரு நோக்கத்தோடு பண்ணிங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து நல்லதாக ஒன்று அமையும். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம என்னென்ன படித்தா சைபர் செக்யூரிட்டியை பற்றி நம்ம தெளிவான அறிவியல் நமக்கு கிடைக்கும்? எந்த டிகிரி படித்தவங்க சைபர் செக்யூரிட்டிக்கு எலிஜிபிளான பர்சன் சார்? இப்போ காலேஜ் படிக்கிற பசங்க எந்த துறையாக வேணாலும் இருக்கட்டும். எக்ஸாம்பிளுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இதுக்கு தேவை வந்து என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், அதாவது படிப்பு மேலே ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே படிக்கலாம். இதுக்கு வயசு வித்தியாசம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. வேலைவாய்ப்பு தேவைங்கிறவங்க வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்டமாக படிக்கலாம். இதை வந்து ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு நானும் இதை பற்றி நிறையா பேர்ட்ட கொடுக்கணுங்கிறவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போது இதை சம்மந்தப்பட்டு உங்களுக்கு மேலும் ஏதாவது விவரங்கள் தெரியணும் அப்படின்னா என்னோட நேம் வந்து ராம் சுந்தர், அழகப்பா பல்கலை ஹிபிசக் ஆராய்ச்சி மேம்பாட்டு மையத்தோட தலைவர். டைரெக்டாக நீங்கள் வரதா இருந்தாலும் அழகப்பா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். இல்லை அப்படின்னா தொலைபேசி எண் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, 9566022629. அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி நேயர்களிடம் சைபர் செக்யூரிட்டியை பற்றியும், ஆன்லைனில் நடக்கக்கூடிய மோசடிகள் பற்றியும், ஆன்லைன் ஷாப்பிங்கில் வர பிரச்சனைகள் பற்றியும் நிறைய தகவல்களை எடுத்து சொன்னீங்க சார். மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.